திருக்குரானில் விவரிக்கப்பட்டுள்ள சஃப்த் வாசிகள் சனிக்கிழமை தினத்தை மீறியவர்கள் பற்றிய வரலாறு மிகவும் படிப்பினைமிக்க ஒன்றாகும். இது குறித்து குரானின் 7வது அத்தியாயம் அல்-அராஃப் 163 முதல் 166 வரை ஆகிய வசனங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மதினா காலத்தில் அருளப்பட்டவை. இந்த வசனங்கள் இடம்பெற்றுள்ள அல்-அராஃப் அத்தியாயம் பொதுவாக மக்கா காலத்தின் இறுதியில் அருளப்பட்டதாக கருதப்பட்டாலும், இந்த குறிப்பிட்ட வரலாற்றுச் சம்பவங்கள் யூத மக்கள் குறித்த செய்திகள் நபியவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அங்கு வாழ்ந்த யூத சமூகத்தாருடன் உரையாடும் போது அவர்களுக்கு சான்றாக முன்வைக்கப்பட்டன. மதினாவில் வாழ்ந்த யூதர்கள் தங்களை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் சட்டங்களை கடைப்பிடிப்பவர்களாகவும் கூறிக்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளையும் இறைக்கட்டளையை அவர்கள் தந்திரமாக மீறிய போது ஏற்பட்ட விளைவுகளையும் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த வசனங்கள் அருளப்பட்டன. திருக்குரானின் கூற்றுப்படி சனிக்கிழமை சப்பத் பற்றிய இந்த கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஐலா ஊர் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு